சோ சீமானை பொறுத்தவரையில அது வாய், அதுல இருந்து வருகிற வார்த்தைகளுக்கு, அதாவது தண்ணீர்ல கூட எழுதுனா கூட நிக்காது. அது இன்னும் இன்னும் மோசம். தண்ணீரை விட மோசமானது சீமானின் வாய். அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், அதிலிருந்து உமிழ்கிற வார்த்தைகள் எதுவும் வெளியில இருந்து பேசும்போது இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அப்ப நீங்க ஏதோ ஒரு மனோநிலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு யாரையோ எதிர்பார்க்கிறீங்க. அப்ப இது நாடகம்னு பேசுவதும் இதுதான். நான் என்ன சொல்றேன், இது வெவ்வேறு வாய்களில் இருந்து வந்தாலும் விஷயம் ஒன்றுதான். இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே இந்த கைது செய்யப்பட்டவர்கள் மீது சந்தேகத்திருக்கிறார்கள். உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை என்று திருவேங்கடம்ங்கிற நபர் குற்றவாளிங்கிறத இது பண்ணி அதுக்கப்புறம் அவர் தப்பிக்க முயன்றார்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. இது ஒரு நாடகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதை நாடகம் சொல்றீங்க? என்கவுண்டர் நாடகம் சொல்றீங்களா, அல்லது இந்த நிகழ்த்தப்பட்ட அந்த